ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக நீட் எக்ஸாம் இன்றைக்கி எழுதி முடிச்சிட்டேன். நீட் யூஜி 2025 அண்ட் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது சொன்னால் நம்ப மாட்டீங்க. போர்டு எக்ஸாம் நாங்கள் எப்படி எழுதுவோமோ HSL அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு பயாலஜி பார்ட்லாம் செம்ம ஈஸி. ஒரு 360க்கு 300 அந்த மாதிரி எடுப்பேன் நான். செம்ம ஈஸியான பேப்பரு. ஸோ வாங்க இப்போ பேப்பரை பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 46 டெஸ்ட் புக்லெட் கோடு பார்க்குறீங்களே 46. இந்த ரோல் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டமாக தான் வந்துச்சு. முக்கால்வாசி சமாளிக்க முடியாமல் தான் சமாளித்தேன். பட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து எம்டிஜி ஃபிசிக்ஸ் என்னோடய ஆன்சர் புக் என்னோடய ப்ராக்டிஸ் புக்கில் இருந்துச்சு. நான் அந்த கொஷின்ஸ் ஒரு சிலதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஓரளவுக்கு கஷ்டமாக தான் வந்துச்சு ஃபிசிக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர டஃப்பு. ஸோ கொஷின் பேப்பர் ரீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ்லாம் விட்டுட்டு டைரெக்டாக கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ்க்கு போயிட்டேன். அண்டு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. அண்டு ஒரு சில கொஷின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு எழுதி. ஸோ அதனால் நான் வந்து கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ டைமை சேவ் பண்ண முடிஞ்சுது. நிறைய ஈக்குவேஷன்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அண்டு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் இந்த எக்ஸாமில் வந்து முக்கால்வாசி ஆர்கானிக் பார்ட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அண்டு ஃபைனலி நம்ம பயாலஜிலாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 300 to 320 கிட்டே எடுத்துருவேன். செம ஈஸிங்க. போர்டு எக்ஸாம் பேப்பர் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. பயங்கர ஈஸி பயாலஜி தான். எனக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் நான் எப்படி இருந்துச்சுன்னு. அவர் 360 எடுப்பேங்கிறாரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மிகவும் கடின உழைப்பு 11th நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்ரெட் நீட் ப்ரிப்பரேஷன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் லைப்ரரியில் ஃப்ரீ டைமில் இருக்கும் போதே நான் வந்து பயாலஜியை வந்து அதிகமாக படிப்பேன். எனக்கு பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அம்மா மெடிக்கல் ப்ரொஃபஷனுங்கிறதுனால அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே. நான் வந்து எந்த கோச்சிங் சென்டருமே போகல. எங்கள் அம்மா தான் எனக்கு பயாலஜி வந்து புக்கை அண்டர்லைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அம்மா டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னா நான் வந்து அம்மா எனக்கு வந்து ஒர்க்கு கொடுப்பாங்க இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் படிப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அம்மா தான் எனக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தது பயாலஜி. ஃபிசிக்ஸும் அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு வேலை ஜாஸ்திங்கிறதுனால ஃபிசிக்ஸை வந்து பெருசாக சொல்லிக் கொடுக்க டைம் கிடைக்கிது. பயாலஜி மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பல ராத்திரிகள் கஷ்டப்பட்டு படித்த அந்த உழைப்புக்கு பலன். ஃபைனலி நீட் எக்ஸாம் முடிவடைந்து விட்டது. எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்து 300 to 400 தான். நான் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். அண்டு ஃபிசிக்ஸ் பயங்கரமாக எனக்கு வந்து சமாளிக்க முடியாமல் போச்சு. ஸோ மொத்தத்தில் ஓகே, நல்ல ஒரு எக்ஸாம் தான். ஸோ உங்களுக்கு என்ன புக் வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் புக்லெட் கோடு உங்களுக்கு என்ன செட் வந்துச்சு, எக்ஸாம் பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த பேப்பருக்கு ரேட்டிங் வந்து 4 out of 5. தேங்க்யூ.